2 மாடு வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வண்டி செஞ்சு அதுக்கு முன்னாடி ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாருங்க, இப்போ தெரியுதா ஒரு பெரிய இட்லி குண்டா, இதுதான் அந்த ஸ்டீம் இன்ஜின். இந்த ஸ்டீம் இன்ஜின்ல மேல ஒரு 2 பிஸ்டன், அதாவது முன்னாடி மேலே கீழே அந்த பிஸ்டன் நகரும். அந்த பிஸ்டன் நகரும் போது அந்த வீல வந்து முன்னாடி தள்ளும். அந்த மெக்கானிசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இன்னொரு டைம் நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த சின்ன பசங்க ஆர்படல் இருக்காங்க இல்லையா, பிஜிக் அந்த மாதிரி ஒரு ஆர்படல் எடுத்துட்டு இந்த வீல வந்து சுத்த வைக்குது. இந்த வண்டி அப்படியே முன்னாடி ஃபார்வர்ட் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய வண்டி. இந்த பாருங்க அந்த மெக்கானிசம் வித்தியாசமா இருக்குல்ல. இந்த ட்ரெயின்ல வந்து இந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் தான் இருக்கும். ட்ரெயினுடைய வீல் பாத்தீங்கன்னா அந்த 2 and 4 மோஷன்ல இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் அது இயங்கும். இந்த வண்டி பேர் பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் காக்னட் ஃபேர்டியர் 1770 அந்த காலத்துல இதை கண்டுபிடிச்சாங்க. நிக்கோலஸ் ஜோசப் காக்னட்ங்கிறவர், அவர் வந்து மிலிட்டரியில இருந்தாலும் அவர் வந்து ஒரு இன்வென்டர் கூட அவர் அந்த வண்டிகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீம் கேரேஜ் 1803 இந்த கேரேஜ்கள் மக்கள் டிரான்ஸ்போர்ட். அதுக்கப்புறம் போர்டினோ ஸ்டீம் கேரேஜ், இது வந்து இட்டாலியில 1854. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயசுல நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரோவைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டீம் கார் அமெரிக்கால 1899 ஸ்டீம் கார், 1904 லோகோமொபைல்ங்கிற ஒரு ஸ்டீம் கார். அதுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கார், ஃப்ளாக்கன் எலக்ட்ரோ வேகன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம்